ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் சந்தோஷ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன என்று கேட்டால் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் உடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன்டா நான் அப்படி பேசணும்னு பாக்குறீங்களா? சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பயாவது ரீச் ஆகுதுன்ற ஒரு நம்பிக்கையில இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்ல, அதுக்காக பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம டாஸ்ல இருந்து போயிடலாம். டாஸ் வின் பண்ணாங்க, பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க இந்தியா டீம். சாரி ப்ரோ, மறந்துட்டேன் ஏன்னா நைட் ஷிஃப்ட் இருந்ததுனால. சரிங்களா, நான் தெளிவாக பேசுறேன். டாஸ் வின் பண்ணது யாரு? ஸ்ரீலங்காவா இல்ல இந்தியாவா? யார் டாஸ் வின் பண்ணும்? திஸ் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். ஓகே, நான் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கேன். எனக்கு யார் டாஸ் வின் பண்ணான்னு தெரியும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ரிவ்யூவா இருக்கலாம், ஆனா நான் கொஞ்சம் ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா, அதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாங்க. இதுக்கப்புறம் என்னோட கை கால்கள் உடம்புகள் எல்லாம் ஆட்டப்படும். இந்த மாதிரி பின்னாடி இந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் வரும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்த கேட்டேன், என்னோட வீடியோ பார்த்துட்டு எதுக்கு லைக் பண்ணாம போற ப்ரோன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு என்னோட வீடியோல சவுண்ட் குவாலிட்டி இல்லையா, ஸோ இந்த மைக்ல அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அதனால அவர் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணலையாமா. சரிங்களா, ஸோ அதனால என்ன பண்ண வேண்டும் இப்போ என்று கேட்டால், நீங்க அனைவரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேணும், எனக்கு ஆதரவு அளிக்க வேணும். எப்படியாவது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க. சரி, நம்ம மேட்ச்குள்ள போயிடலாம். என்ன மேட்ச்னா, இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, ஸ்ரீலங்கா பவுல் பண்ணாங்க. இந்தியா ஆல்வேஸ் பேட் ஃபர்ஸ்ட்ல அபிஷேக் சர்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருங்க. எப்பா போட்டு பரட்ட அடி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாரு எல்லாரையும். நாய் அடி போன அடினா என்ன அடினா, அந்த அடிக்கு இந்த அடிக்கு அந்த நாட்டுக்கு ஐயா, என்ன எப்படி சொல்றது, இருக்கிற எல்லா வேலையும் அதில் காமிச்சாரு. நான் ஏன் இதுல சொல்றேன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்ஸ் சொல்ல போறேன். அது என்ன ஸ்டாட்ஸ் என்றால், வேர்ல்டு கப்லையும் சரி, வேர்ல்டு கப் T20 சரி, ஏஷியா கப் T20 சரி, அதிக ரன் ஒரு டோர்னமெண்ட்ல அடிச்சது விராட் கோலி. இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறது அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா ஐ திங்க் 314, விராட் கோலி 326 2014 அடிச்சாரு. இவர் 2024 314 நினைக்கிறேன் 4 அடிச்சிருக்காரு. ஸோ 8 ரன்ஸும் கொஞ்ச நாள் ஒரு 10 ரன்ஸ்குள்ள தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நடந்த எல்லா வேர்ல்டு கப்லயுமே விராட் கோலி தான் லீடிங் ரன் ஸ்கோரர், டோர்னமெண்டோட ரன் ஸ்கோரரு. அப்புறம் ஏஷியா கப்லயும் சரியா அவர் தான் ரன் ஸ்கோரரு. ஸோ அபிஷேக் சர்மா அவர் ஓப்பனிங் தான், இந்த மேட்சும் ஓப்பனிங் செட் பண்ணி கொடுத்தாங்க, சூப்பரா செட் பண்ணி கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பால் தான் வருது. அப்படியே அது நேரி போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்ல வைக்கிறாப்புல. பாலுக்கு நேரா ஏறி போய் அந்த பாலை வர விட்டு லைட்டா அப்படி சாஞ்சு அப்புறம் தூக்கி வர்றாப்புல. நல்லாவே பயங்கரமா அடிச்சாரு. கில்லு வந்துட்டு எனக்கு இது ஏன் வந்துட்டு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. கில் கில் ஓப்பனிங் ஓகே, நல்லா ஆடுவார், அதெல்லாம் ஓகே. எனக்கு என்னமோ கில்லுனால அந்த டீமுடைய காம்பினேஷனே மாறுதோ. ஒவ்வொரு மேட்ச், இந்த மேட்ச் ஏன்னா கரெக்டா அந்த டீம் காம்பினேஷன் படி போயிருக்காங்க. எனக்கு அந்த கில் ஃபேக்டர் ஃபார்ம் வைஸ்ல நான் அவரை பேர் சொல்லலை. அவர் வந்ததுனால இப்போ அப்படியே எல்லாமே சேஞ்சஸ் ஆகுதோ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது இட்ஸ் ஓகே, ஏஷியா கப் பண்ணதுனால எதுவும் பெருசாக சாதாரணமாக எடுத்துட்டு போறாங்க. ஓகே, இப்போ வேர்ல்டு கப்க்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க். சஞ்சய் சாம்சன் ஃபைவ்ல இருக்கிறாங்க. இது லாஜிக்கா 2 மேட்ச் சஞ்சய் சாம்சன் ஃபைவ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா, நீ ஸ்டேஜாவே ஜித்தேஷ் சர்மா கொண்டு வந்துருவியே. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஜித்தேஷ் சர்மாக்கு சான்சஸ் கொடுக்கலாம்ல, கரெக்டா இல்லைங்களா? சரி, அப்புறம் நம்ம சஞ்சு சாம்சன் அடின அடி, அப்படி ஒரு அடி கரெக்டா ஆடினாப்புல. அந்த 5ல இறங்கினாப்புல, நல்லா போட்டு பரட்டினாப்புல. கரெக்டா தான், இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பட்டு பரட்டினாப்புல, சரியா ஸ்ட்ரைக் பண்ணாரு. அவர் அப்படியே நிக்கிறத பார்க்கும்போது ஏதோ பவர்லாம் கொடுக்காத மாதிரி தெரியுது. அப்படியே இப்படிதான் பண்றாரு, அப்படியே பறகுது பால். எப்படிதான் அடிக்கிறான்னு தெரியல. சஞ்சு சாம்சன் பா, சேட்டா எனக்கு கொஞ்சம் கத்துக் கொடு சேட்டா, நானும் வச்சு கத்துக்கிறேன் சேட்டா. ஓகேவா சேட்டா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த மேட்சஸ்ல பொறுத்த வரைக்கும் ருவன் துஷாரா பிரேக் த்ரூ எடுக்கலன்னா ஸ்ரீலங்கா ஃபெயில் ஆயிடுவாங்க. ஒன் செகண்ட் ப்ரூவ். ஏன்னா ருவன் துஷாரா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிரேக் த்ரூ எடுக்கல. ஸோ ரன் 200 கிட்ட போச்சு. திலக் வர்மா சூப்பரா இருந்தாரு, நல்லா இருந்தாரு, பயங்கரமா ஷார்ட்ஸ் அடிச்சாரு. சஞ்சு சாம்சன் பயங்கரமா ஷார்ட்ஸ் அடிச்சாரு. நான் இப்போ இந்த பாயிண்ட் வரப்பா, மேட்ச் ஜெயிச்சாச்சு ஓகேவா, ஃபைனல் நம்ம ஜெயிச்சிரும், அதெல்லாம் விட்டு சூரியகுமார் ஃபேக்டர், ஓகேவா, அந்த ஃபேக்டருக்கு நான் வரேன். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல அதெல்லாம் அந்த மேட்ச்ல கிடையாது. அவர் ஃபார்ம் என்னையா, அவர் ஃபார்ம் பத்தி யாரும் பேசுறது இல்லை. சூரியகுமார் ஃபார்ம் பத்தி ஒருவேளை டீம் ஜெயிக்கிறது நான் பேசலையா? இந்த கன்ஃபரன்ஸ் எனக்கு இப்போ வந்துட்டு பிரச்சனையா இருக்கு. நம்ம வேர்ல்டு கப்லாம் போகும்போது எப்படி
இருக்குன்னு தெரியாதுல்ல. அவருடைய ஃபார்ம் கேப்டன்சி ஆனது வந்து டவுன் ஆயிடுச்சு. அவரோட ஃபார்ம் கேள்விக்குறிதான். இதை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. ஒருவேளை டீம் ஜெயிக்கிறதுலாம் தெரிஞ்சுக்காம போகுது. ஒருவேளை டீம் வேர்ல்டு கப் மாதிரி ஒரு ஒரு டோர்னமெண்ட்ல போகும்போது டீம் ஒரு 2 மேட்சஸ் தோத்தா அப்போ அவரோட ஃபார்ம் பத்தி பேசுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். T20 வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இயர் வரப்போ வேர்ல்டு கப்புக்கு அவர் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ்னா கூட ஏதாவது பிளான் பண்ணி இருக்க முடியாது. சூரியகுமார் ஏதாவது நீங்க என்ன பிளான் பண்ணாலும் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் ஏதாவது ஷார்ட்ஸ் ஆடுவாரு. ஸோ சூரியகுமார் அதோட ஃபார்ம் நமக்கு ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். அவருடைய ஃபார்ம் டீமுக்கு தேவை. அவர் அடிச்சாதான் அந்த ஒன் டவுன்ல நின்று அடிச்சாதான் அது ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன். அது டீமுடைய பேலன்ஸ் பொசிஷன். ஓப்பனிங் நல்லா ஆடுறாங்க. திடீர்னு ஒரு விக்கெட்டோ விட்டுட்டாங்கன்னா அந்த ஒன் டவுன்ல ஒரு பேட்ஸ்மேன் மேனேஜ் பண்ணி ஆடணும். அவரு விக்கெட் சுத்தினா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் போயிடும் டீம் மேல. ஓகேங்களா? அது ஒரு பிரச்சனையா இருக்குது. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை என்னதுன்னா, சிவம் துபே ஆடணுமா? நான் கேட்கறேன், சிவம் துபே ஆடணுமா? இல்ல நீங்க சிவம் துபே ஆடுறது எதுக்காக ஆடுறீங்க? ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா, பவுலிங் ஆல்ரவுண்டரா? எனக்கு அவர் ஒரு பேட்டிங் கொடுப்பாரு, ஒரு 20 பேட்டிங் கொடுப்பாரு, பவுலிங்கும் போடுவாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி போடுறீங்களா? இல்ல எதை பேஸ் பண்ணி போறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், சூரியகுமார் சரி சிவன் துபேக்கு பதில் அர்ஷித் சிங் ஆடணும். இட்ஸ் எ பெட்டர் சாய்ஸ். ஐ திங்க் சிவன் துபேக்கு பதில் அர்ஷித் சிங் ஆடணும். நீங்க ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாகிஸ்தான் வச்சுலாம் ஆடல. பாகிஸ்தான் வந்து நீங்க ஐபிஎல் இருந்தா ஒரு எடுத்துக்க, நீங்க ஐபிஎல் இருந்தா எடுத்துங்க. சொல்லிக்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கிடையாது. அது கூடமே இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அவுட் ஆஃப் ஃபுல்லாம ஸ்பின்னர்ஸ் தான். ஒரு டூபேவா ஆஹா டூபே இருக்காண்டா, ஸ்பின்னர்ஸை கொடுத்தா கிழிச்சிருவாண்டான்ற மாதிரி நான் பேசுவோம். ஸ்பின்னர்ஸ்னா கை இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சுதான் அவர் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல அடிச்சான்ஸ் பரவாயில்ல, இவன் விக்கெட்டா ஒரே 2 ஓவர் தூக்கணுன்றதுக்காகவே போடுறாங்க விக்கெட்ஸ் எல்லாம். ஓகேங்களா? சிவம் துபேக்கு பதில் அர்ஷித் சிங் ஆடணும். அதுதான் ஒரு பெட்டர் காம்பினேஷனா எனக்கு இருக்கும். ஐ திங்க் அதுதான் வந்துட்டு ஒரு டீமுக்கும் இணைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க பும்ரா ஹார்திக் பாண்டியா மெத்தட்ல போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க பெரிய டீம்ஸ் கூட. நான் வந்துட்டு இந்த ஏஷியா கப் பத்தி பேசல. நமக்கு ஏஷியா கப் தெரியும். இது சும்மா இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம் மாதிரி இருக்குங்களா, வால் எக்ஸாம் மாதிரி இது. இதெல்லாம் என்ன சும்மா ஏனோ தானே நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பப்ளிக் எக்ஸாம் அதுதான் T20 வேர்ல்டு கப். அதுல நீங்க இந்த மாதிரிலாம் போய் பண்ணீங்கன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பானாப்புல. ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் மாத்தி ஆகணும். சூரியகுமார் யாதவ் தான் அதை டிசைட் பண்ணணும். எனக்கு எப்படி சொல்றது இதெல்லாம். அது மட்டும் இல்லாம டீமே வந்துட்டு பும்ரா இல்ல. நீங்க வித் பும்ரா, இது ஆல்ரெடி நான் பேசுவேன், வித் பும்ரா எடுத்துக்கிட்டா இந்தியாவோட பவுலிங் பொட்டலம், மகா பொட்டலம். நம்ம சீக்கா சார் சொல்ற மாதிரி மகா பொட்டலம் தான். நீங்க இந்த மேட்ச் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க, 200 ரன் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. காரணம் என்ன? பவுலிங் அடி வாங்கிடுச்சு. குல்தீப் ஏதோ விக்கெட்லெஸ் ஆளுக்கு ஒரு விக்கெட், 30 ரன் போயிட்டாங்க. அசித் ராணா போட்டு பிரிச்சு மேய்ந்து கொடுத்துட்டாங்க. அக்ஷர் பட்ல கிழிச்சிட்டா போங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஆடுறாங்க. இதுல என்ன பண்றது? பத்தும் நிசாங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் வந்துட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப ஹைட்லாம் இருக்க மாதிரி சின்னதா அப்படிதான் இருப்பாரு. அப்படியே வர போல இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, அப்படியே இப்படி ஒரு ஃபிக்கு, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ், அப்படிதான் ஆடுவாப்புல அவரு. ஓகேங்களா? அவர் ஆட்ட ஒவ்வொரு ஷாட்டுமே எனக்கு அப்படியே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பெருசா வந்துட்டு இப்படி கதையை கொண்டு இங்க வச்சுக்கிட்டு போடுறான் நீ, நான் உன்னை அடிச்சு கிழிக்கிறேன்டா, அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. நார்மலா பேட்டிங் பொசிஷன் ப்ரொஃபஷனலா ஒரு பேட்டர் எப்படி இருப்பாங்க ப்ரொஃபஷனலா, அந்த மாதிரி வச்சுட்டு அழகா வர்ற பாலுக்கு ரியாக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஹர்ஷித் ராணா ஆனா லூசு வாடா நீனு. ஏண்டா அவன் என்ன உன்கிட்ட முறைச்சானா இல்ல வெறிச்சானான்ட்டு உடனே எப்படி சொல்றது, விக்கெட் விழுன்ற ஒரு காண்டுல பாலை தூக்கி அடிக்கிற, அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சான். அசிங்கப்பட்டது யாரு? அசிங்கப்பட்டது யாரு? அண்ணாச்சி ஹர்ஷித் ராணா நீ தாண்டா. அசிங்கப்பட்டது யாரு? நீ தாண்டா ஹர்ஷித் ராணா. அந்த மாதிரிதான் ஹர்ஷித் ராணா அசிங்கப்பட்டு போனாப்புல ஆனா சிக்ஸ் அடிச்சு. ஓகேவா? எதுக்கு இதெல்லாம்? அவர் டீசெண்டா அவர் சண்டே கூட போக மாட்டார். ஏன் போய் பேசினா கூட பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு முகத்தை கொண்டவர் தான் அவரு. எதுக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லுங்க? எதுக்கு ப்ரோ இதெல்லாம் நமக்கு? அவர் மட்டும் எங்கேயாவது அடிச்சுட்டு போயிருந்துருப்பாப்ல. ஆனா செம்மையா பத்து நிமிஷம் ஆடினா ஒரு ஐபிஎல்ல பிக் பண்ணலாம், தாராளமா பிக் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அவருக்கு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன் வருவார் அவரு. சூப்பரா ஆடினார் அவரு. 10 நிமிஷம் குஷால் பெரேரா அவரு அதுக்கு மேலப்பா. அவரு இதே தான் 2024 ஏஷியா கப்பா தெரியல எனக்கு சரியா. அதுலயும் இதே மாதிரிதான் இந்தியா ஸ்ரீலங்கா வச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் இந்தியா ஜெயிச்சாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். அதுலயுமே ஒரு கோயின்சிடென்ட் என்னன்னா,
சூரியகுமார் யாதவ் சுபம் கில் அந்த சூப்பர் ஓவர் பேச்சஸ் இறங்கினாங்க. இந்த சூப்பர் ஓவரும் சுபம் கில்லும் சூரியகுமார் யாதவ் தான். அதே 3 வச்சாங்க இன்னும் 2024 ஏஷியா கப்பா. அந்த ஏஷியா கப்ல இந்த ஏஷியா கப்ல அதே 3 வச்சாங்க. கோஇன்சிடென்ட்டா இருக்குது. ஓகேங்களா. இன்னும் ஒரு காமெடி ஆஃப் எரர்ஸ் சொல்ல முடியாது. சூப்பர் ஓவர் போயிடுச்சுல, பார்த்துருப்பீங்களா அதுலயும். சூப்பர் ஓவர். அந்த சூப்பர் ஓவர்ல ஒரு கான்ட்ரவர்சி என்னதுன்னா, கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, ஒரு டிபேட்டபிள் தான். டிபேட்டபிளுக்கும் கிடையாது, அது ஐசிசி ரூல் படி தான் கொடுத்தது. அது என்னதுன்னா, ஹர்ஷித் சிங் போடுறாரு, ரசூல் சனக்கா அது ரொம்ப வைல்ட்ல போது பேட்டை விடுறாரு, ஹர்ஷித் சிங் டக்கு கை தூக்கிறாரு அம்பையரை பார்த்து அவுட்டுன்ட்டு. ஓகேவா. ஆனா அம்பையர் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சஞ்சு சாம்சன் பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அம்பையர் அவுட் கொடுத்தாருல, இங்க இந்த மெயின் அம்பையரை அவுட் கொடுத்துட்டாரு, தேர்ட் அம்பையரும் ஒரே டைம்ல அவுட் கொடுத்தாரு. ஆனா அதான் இதுதான் வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் த கேம்ன்றதோட அவேர்னஸ் ஆஃப் த கேம்னு சொன்னாங்க. உடனே வந்துட்டு அம்பையர் அவுட் கொடுத்த பார்த்து ஜஸ்டின் சனக்கா ரிவ்யூ எடுத்தாரு. எடுத்ததும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சில பேர் கன்ஃபியூஸ் ஆக போல்ட் அவுட் ஆயிடுச்சு, அப்படி கிடையாது. அம்பையர் கால்ஸ் என்னதுன்னா, அவர் வந்து அப்பீல் பண்ணதுக்கு அவுட் கொடுத்தாரு. ஓகேவா. ரன் அவுட் அதுக்கு முன்னாடி ஆயிட்டாங்க. அதுக்கு அந்த ஒரு அம்பையர் ஹேண்ட் தூக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டெம்ப பால் அடிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அம்பையர் அவுட் கொடுத்ததுனால ரிவ்யூ போனாங்க. ரிவ்யூ போனதுனால தேர்ட் அம்பையர் டிசிஷன் பெண்டிங் போட்டாரு. அல்ட்ராஜில் நாட் அவுட் வந்துருச்சு. பிகாஸ் ஆஃப் த ரீசன் தேர்ட் அம்பையர் என்னதான் அவுட் கொடுத்திருந்தாலும் மெயின் அம்பையர் கொடுக்கறது தான் எடுத்துக்கப்படும். ஸோ அதனால அது நாட் அவுட் என்று சொல்லப்பட்டது. அது கான்ட்ரவர்சியெல்லாம் கிடையாது. அது ஆஸ் பர் த ஐசிசி ரூல்ல இருக்கிற ஒரு ஒரு டிக்ஷனரி தான் அது. ஓகேங்களா. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நானும் பாருங்க பேசுறேன். இப்போதான் கண்டென்ட்டுக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் சண்டே. யாரு ஜெயிக்க போறா, அதுதான் மேட்ச். ரிவெஞ்ச் எடுப்பாங்களா பாகிஸ்தான், இல்லப்பா பொட்டலம் தான் சொல்லிட்டு பேக் பண்ணி இங்க இருந்து எங்க பல்காம்ல இருந்து பாகிஸ்தானுக்கு தூக்கி அடிப்பாங்களான்னு பார்ப்போம். இதுதான் மேட்ச். வெயிட்டிங் ஃபார் த சண்டே நைட் 8 o'clock டு வின் த இந்தியா. இந்தியா தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டு நீங்க ஜெயிச்ச எல்லா மேட்சுமே எடுத்து பாத்தீங்கன்னா 130, 140, 150 இந்த மாதிரி தான் ஜெயிச்சிருப்பாங்க. பவுலிங் போட்டு ஜெயிச்சிருப்பாங்க, பேட்டிங் பண்ணி. அந்த 140, 150 ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ரன்ஸை தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணியோ டார்கெட் அடிச்சியோ ஜெயிச்சிருப்பாங்க. தவிர்த்து வேற எதுவுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இந்தியா தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா. இந்தியா தான் வின் பண்ண போறாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஐ திங்க் 41 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. நான் பச்சை புள்ள பாவம், உங்களை கஷ்டப்பட்டு போடுற வீடியோஸ்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்க.